நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி இந்த ராசிகளுக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? குரு வக்கர நிவர்த்தி என்ன சார்? குரு பயிற்சி தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி, குரு அதிசாரம், ஆக மொத்தம் குரு என்ற கிரகம் பல ஜாலங்கள் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கு. குரு பயிற்சி நடந்தது, குரு அதிசாரம். இந்த குரு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு, விலைவாசி என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? உலக அளவில் போர் நடக்குதுன்னா அந்த விலைவாசி இங்கே உயருது. இப்போ இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த கிரகங்கள் அதோட தன்மைகள் அப்படியே மாற மாற நமக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன, எதை கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த குரு வக்கர நிவர்த்தி மட்டும் இல்லை, அது கூட சுக்கிரன் கிரகம் உச்சம் பெறுது. செல்வ கடாச்சம், 16 வகை செல்வத்துக்கு அதிபதி அவர் தான். சார், குரு மட்டும் கொடுக்குறன்ற பணம் பார்த்திங்கன்னா நமக்கு பணமாக இருக்கணும், ஹாப்பி இருக்காது. சுக்கிரன் கொடுக்கறது பணமும் வரும், ஹாப்பினஸும் வரும். அப்போ அந்த கிரகம், அப்போ அதிகாரம், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட சூரியன். இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா உலக அளவில் பொருளாதார ரீதியாக உலக அளவில் மாறும், நம்ம ரீதியாக மாறுது. சூட்சமாக ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகம் மடப்படுதுங்க. அப்போ ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, சொத்து ரீதியாக, திருமண ரீதியாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமநிலைப்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம். குரு வக்கர நிவர்த்தியான காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு என்ன பார்க்குது? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக, சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வர. ஒரு சில கடன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு கேட்பாங்க. நிறைய பேர் இடம், வீடு, சொத்து வாங்க முடியுமான்னு ஒரு எதிர்ப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற பலாபலனாக இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜூன் 2 வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, குரு வக்கரன் நிவர்த்தி. அதானே சார் குரு வக்கர நிவர்த்தி? உங்கள் ராசியில் தாங்க குரு வக்கரம் பெற்று எல்லாத்துக்கும் மாறி மாறி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் ஒரு சில வச்சு செஞ்சதே திருப்பி செஞ்சேன், ஒரு சில விஷயம் மாறி மாறி வந்தது, ஒரு மைண்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. இப்போ ஆஹா ரிலாக்ஸ். குரு உங்கள் ராசியில் இருக்க சந்திரனோடு சேர்ந்து கஜ கேசரி யோகம். சார், எதிரிகளை வெல்ல, செய்வினை, பில்லி சூனியம், இது மாதிரி எந்த ஒரு பயத்திலிருந்து வெளிவர, பயத்திலிருந்து வெளிவர உங்களுக்கு உறுதி அளிக்கும் தன்மை. ஆனால் இந்த ராசி மற்றவங்களுக்கு சொன்னால் 100% பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நடக்குமா? ஆஹா அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு யோகத்தை பார்ப்போம். முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா தைரியம் அதிகரிக்கும். கலைத்துறை மிக்கவர் மிதுன ராசி. இந்த ராசிக்கு மியூசிக்கு, மேடை பேச்செல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. ஏற்றி விட்டப்புறம் அவ்வளோ திறமையாக இருக்கும். காம்ப்ரமைஸ், இவங்க ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்க்கணும். விகட யோகம், டக்குன்னு ஸ்பான்டேனிட்டி. சார், புரிந்து கொள்ளும் தன்மை இந்த ராசிக்கு சிறப்புங்க. ஒரு சில விஷயம் சொல்லும் பொழுதே தான் சொல்ல வர சொல்லு அப்படிங்கிற எப்படி இருக்கும், அந்தளவுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை உண்டு. தாய்ப்பாசம் அதிகம். ஆனால் என்ன, தாயத்தை முதல்ல திட்டுவாங்க. இந்த மாதிரி சார், இந்த ராசிக்கு முதல்ல வேலையா, தொழிலா, யோகமா எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சனே ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது. 5, 7, 9 ஃபஸ்ட்டு இறை அருள் கிட்டுகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்டது, ரொம்ப நாள் வேண்டுனேன், இந்த பிரபஞ்சம் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கணும். கல்வியில் மேன்மை, இறையருள் கிட்டுகிறது. குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ரைட், அடுத்து சார், கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் சக்ஸஸ். சார், பொதுவாக இந்த ராசி கூட்டு போட மாட்டோம், ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்கும். ஆனால் தற்காலிக கூட்டாக இப்போ வந்திருக்கு. அப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட ஜெயிச்சிருவேனா சார்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, போடலாமா? தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, இடம் வாங்குறது, இல்லை கூட்டு முயற்சியில் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறது, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆனால் கூட்டாளி, ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ள கூட்டாளி செட் ஆகும், ஒரு சிலர் செட் ஆகாது. அது சூட்சமம், அது பார்க்கணும். ஆனால் டெம்பரவரி கூட்டு வருதுங்க. இப்போ முதல்ல திருமணத்தை பற்றி பேசுவோம். சார், திருமணம் இருக்கா இல்லையா? திருமணம் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? திருமணம் மனதுக்கு பிடித்த வரன் வராது. 5, 7, 9 திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வருது. திருமண யோக காலகட்டமாக இருக்கும். ஆனால் கோயிலில் கல்யாணமா, மண்டபத்திலையா, இது முடிவெடுக்கணும். ஏன் சார், எங்கள் சனியோட பார்வையும் எழுக்கு வருதே, குரு பார்க்க சனி பார்க்க, அப்போ ரெண்டும் பார்க்கும்போது திருமணம் கோயில்லையா மண்டபத்திலையா முடிவெடுக்கணும். 2வது திருமணம் நடக்குமான்னு கேட்ட பல பேர் நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா திருமணத்துக்கு ஒரு சிலர் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் இப்பொழுது வருது. இந்த ராசி இப்போ தத்தளிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா? கடன். சார், கடன் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிவிட்டு, சொந்த வீட்டு இருந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், காசு இருந்தும் என் வீடு அமையலை. இது ஒரு சிலர் என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனால் கல்யாணம் ஆகலை. இது மாதிரி ஏக்கங்களாகவே மாறி மறந்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு
திருமணம் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இந்த வேலையில் ஒரு விஷயத்தை பேசுவோம். சார் வேலையில் எப்படி சார் இருக்கும்? சார் வேலை இத்தனை நாளாக இருந்த தன்மை வேறு, இப்போது வேறு. இந்த வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைச்சி உயர் பதவியை அடைய வாய்ப்புண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேலையில் ரொம்ப கமிட்மெண்ட் பண்ணும் பொழுது திருமணம் மற்றும் குழந்தை பிறப்புக்கு தடை இல்லாத அந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேலை இது ஆண்களானா ஓகேம்போம். ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் திருமணத்துக்கும் சரி குழந்தைக்கும் சரி, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பல பேர் பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் சரி ஏங்கிட்டு இருந்தது இந்த ராசி. இப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டம். அது இல்லாமல் காதல் திருமணம் கை கொடுக்குற காலகட்டம். திருமண வாய்ப்புகள் ரொம்ப 30, 35 வயசில் ஆண்களுக்கும் 31, 32 வயசில் பெண்களுக்கும் திருமண வாய்ப்பு, அதை பாருங்கள். சரி, அப்போ இந்த வேலை எடுத்துக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு இதாக சரி, இப்போ திருமணம் அந்த மாதிரி இல்லை சார், எல்லாமே நல்லா தான் சார் இருக்கும். அப்போ நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருப்பவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் யோகம். இப்போ உங்களுக்கு தந்தை மற்றும் தாயின் உடல்நிலை கவனிக்கணும். இந்த ஒரு விஷயம். ஏன்னா 4ஆம் இடத்து சனி பார்க்குது, 9இல் ராகு இருக்குது. தாய் தந்தையருக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க. என்னன்னே தெரியலைங்க. ஒன்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது. எப்போங்க விரைச்செலவு குறையும்? இதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குது, தாய் தந்தையருக்கு பார்த்துக்கணும். ஆனால் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது? சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது யோகா காலகட்டங்க. பிஸ்னஸில் இப்போ தான் கடின உழைப்பாக உழைச்சி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. முயற்சி அனைத்தும் திருவினையாகும் சூழ்நிலைகள். இப்போ பிஸ்னஸில் எந்த லெவலுக்கு டெவலப் ஆக முடியும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும். மாடர்ன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இன்ஃபால் ஆகும். 3இல் கேது பகவான் இருக்கும்போது ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது, பிற மொழி பேசுபவர்கள், பிற மொழி பேசுகின்ற மாநிலங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இது போன்றதெல்லாம் நடந்து அற்புதமாக தொழிலை வளர்த்தெடுக்க வந்தாச்சு. இப்போ பிஸ்னஸுக்கு கோல்டன் டைமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து எப்போ சார் ஒரு என்ன தொழில் பண்ணலாம், என்ன பேர் வச்சுக்கலாம், என்ன நியூமராலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ அடுத்து முக்கியமானது, சார் எங்களுக்கு இடம் அமையுமா, வீடு அமையுமா, எதாவது அமையுமா? சார் சொத்து சுகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசைப்படி நடக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலர் விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, இதை விற்றுட்டு அதை வாங்குகிறேன், அதை கொடுத்து இதை வாங்குறேன்னு. கொஞ்சம் அதையும் பார்த்து தான் பண்ணணும். ஆக மொத்தம் யோகம் உண்டு. பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் எந்த தசை, எந்த டைரக்ஷனு, எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க மைண்டு ஃபுல்லுமே என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். என்னத்தை பெருசாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஒரு ட்ரிப்பு, ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரணும். இந்த கமிட்மெண்ட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். ஏன்னா ரொட்டீனாக மாறி மாறி பண்ணிட்டீங்க. ஏன்னா குரு பலன் வந்தோடனே ஒரு இன்ப சுற்றுலா சரி, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, மனசு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு சேர்றது, சொந்த பந்தங்கள் மனசு விட்டு பேசுகிறது, பெண்களுக்கு சமைக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி இதே ஆண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நடக்குதுப்பா. இப்போ ஒரு சில ஆண்களும் சமைக்கிறாங்க, நானும் சமைக்கலன்னு சொல்லலாம். அப்போ அந்த வேலைப்பளுவிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக காலகட்டம் வந்திருக்கு. சார் கோல்டன் டைம், வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேறு கேள்விகள் செஞ்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.